எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பாபாவுடைய மாலை நான் நினச்சேன் டெய்லி நம்ம மாலை கட்டி டெய்லி அப்லோட் பண்ணுறதோடையும் ஸோ அந்த 7 நாள் நான் 7 டைப்பான மாலை கட்டி அதில் ஒரு 3 மாலை தான் உங்களுக்கு இதில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே ஆல்ரெடி 7 நாள் 7 டைம் அலங்காரம் பண்ணியிருக்கோம் பாபாவுக்கு. ஸோ அதனால் 1 வீக் அலங்காரம், அதில் கட்டின மாலைகள் எல்லாத்தையும் பற்றி நான் பேசியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாபாவுக்கு டெய்லி நடக்கிற அலங்காரம், அந்த மாலைகளை பற்றி நான் இதில் பேசியிருக்கேன். ஏன்னா டக்குன்னு நம்ம மல்லி விரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கட்ட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ மல்லியும் ஸோ இந்த மாதிரி இந்த நூலை ஒரு கட்டைக்கு கீழே இந்த மாதிரி இப்படி கொடுத்து இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இந்த என் கையில் இது வரைக்கும் வருது. ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வரல. இங்கே ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் தான் நான் பண்ண போகிறேன். எப்படின்னு இந்த நூல் கட்டிட்டு இந்த இருப்பேன், இங்கே ஜாயிண்ட் கையில் வச்சுருக்கேன். இன்னொன்று எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி 2 மல்லி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ரோஸ் வச்சுக்கிறேன். மல்லிக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் ரோஸு, அடுத்தது நம்ம மல்லி வைக்கலாம். ஓகே, இவ்வளோதான். இதை இப்படி வச்சுட்டு இந்த நூலை இப்படியே போட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி, அவ்வளோதான். இப்போது இது இந்த பக்கம் டைட் ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு ரோஸ் வச்சுக்கிறேன். இன்னும் 2 ரோஸு. ஆனால் இது கரெக்டாக எடுக்கணும். இந்த நூலுக்குள்ளே இந்த ரோஸை இப்படி 2 பக்கமும், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்படி வச்சு, அடுத்தது இந்த நூலை இந்த வச்சதுக்கப்புறம் இந்த நூலை இப்படி உள்ளே விட்டு இந்த மாதிரி. அப்போ இங்கே ஒரு முடிச்சு விழுந்துடும். இந்த முடிச்சு விழுந்துருச்சுன்னா இந்த பூ கொட்டாது. இது இப்படி நின்றுக்கும். இந்த புடியை நம்ம கையில் பிடிச்சிக்கணும். இந்த பக்கம் டைட் ஆயிரும். ஸோ இப்படி இதை வச்சுட்டு இனிமேல் மல்லி இப்படி கட்டணும். நம்ம பூ கட்டுற மாதிரியே தான், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இது வச்சாச்சுலேயே அடுத்தது மல்லி வைக்கலாம். இந்த மாதிரி 2 நூலை பிரித்து விட்டு இது நடுவில் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு, அடுத்தது இந்த நூலை இப்படி இந்த பக்கம் விட்டு, இவ்வளோதான். ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க. ஏன்னா மல்லியில் அந்த இது பிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நிற்காது. அதனால் ரொம்ப டைட் பண்ண வேணாம். இந்த மாதிரி இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ மல்லி
ஓரளவுக்கு கட்டி நம்ம ரோஸும் வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ரோஸ் வச்சதுக்கப்புறம். காட்டு, இந்த மாதிரி வரும். இதுக்கு அடுத்தது ஒரு ஜாயிண்ட் ரோஸ் வச்சாச்சு. இதெல்லாம் இப்போ இது ஃபுல்லாக கட்டி பிடிக்கணும். நம்ம மாலை ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க. ஸோ இது இன்றைக்கி மாலை பாபாவுக்கு நான் கட்டி வைக்கிறேன். டெய்லி ஒரு மாலை கட்டுறேன். ஸோ இன்றைக்கி மாலை இது. இன்றைக்கி அலங்காரம் முடிஞ்சோடனே ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பாருங்கள்.